என்ன பேச கூப்பிட வேணாம்னு சொன்னேன். எனக்கு ஒழுங்கா பேச வராது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவரோட ஜேர்னி நான் 10 இயர்ஸா கூட இருக்கேன். எல்லா வைஃபும் வந்துட்டு சக்சஸ பார்க்கணும்னு இருப்பாங்க. நான் அவரோட ஃபெயிலியர் மட்டும்தான் பார்த்துருக்கேன். ஸோ 2 பேரும் சேர்ந்து ஒரு சக்சஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு புது முயற்சி பண்ணோம். ஸோ என்னை தாண்டி எங்களுக்கு வந்துட்டு ஒரு பேக் போனா இருந்தது அவரோட ஃப்ரெண்ட்ஸ் தான். லைக் ஃப்ரம் த ஸ்கிராச் வந்துட்டு ஒரு புது ஐடியா சொல்றான். ஸோ ஏதோ ஒன்று, நான் நிறைய பேர் டேரக்டர்ஸ் இருக்க உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், கதை சொல்லுவாங்க, நல்லா இருக்குன்னு சொல்லி அனுப்புவாங்க, அப்புறம் எதுவும் நடக்காது. ஸோ இவர் வந்துட்டு சொன்ன உடனே வந்துட்டு ஒரு புது அட்டம்ப்டுக்கு சப்போர்ட் பண்ணி ஃப்ரம் த ஸ்கிராச் பேக் போனா இருந்தது இவரோட ஃப்ரெண்ட்ஸ் தான். முக்கியமா நான் சாபு சார், சரவணன் சார், இவங்க எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டா இருந்தாங்க. அண்ட் எங்க கூட இருக்க டீம் ஃப்ரெண்ட்ஸ், யோகா, மனோஜ், அண்ட் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டா இருந்தாங்க. அண்ட் ஒரு வழியா கண்டென்ட் எடுத்து முடிச்சிட்டோம். ஸோ இது ரிலீஸ்க்குங்கும் போது எங்களுக்கு நிறைய பக்கத்துல இருந்து ஆஃபர் வந்துச்சு. ஸோ இது நீ கவலைப்படாத, நம்ம வந்துட்டு இதை வந்துட்டு நம்ம பெரிய லான்ச்சா பண்ணலாம்னு சொல்லி முக்கியமா சப்போர்ட் பண்ணது கமல் நயன் சார் அண்ட் சுரேஷ் சந்திரா சார். இவங்க 2 பேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நீங்க வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி புது அட்டம்ப்டுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச்.